ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் நாம் ஒன்று சேர்ந்து பயில்வதற்கான நல்ல வாய்ப்பினை அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹியூமன் சைக்கிள்ல நம்ம இப்போ சாப்டர் 3 பார்த்து கொண்டிருக்கின்றோம். த கமிங் ஆஃப் த சப்ஜெக்டிவ் ஏஜ். சப்ஜெக்டிவ் ஏஜ் என்றால் எல்லாமே வாழ்வை வெறும் புறத்தில் இருந்து புற வாழ்க்கையை ஒட்டி வாழ்வை அதை மாத்திரமே ஒட்டி அமைக்காமல் அக வாழ்க்கையின் அடிப்படையில் புற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அதுதான் சப்ஜெக்டிவ் ஏஜ். சப்ஜெக்டிவ் ஏஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக வாழ்வினை ஒற்றி நமக்கு உள்ளே ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், அந்த ஆன்மன், த டீப்பஸ்ட் செல்ஃப், அதை ஒட்டி புற வாழ்வை அமைத்துக் கொள்வது, அதுதான் சப்ஜெக்டிவ் ஏஜ் என்பது. ஏன்னா நமக்குள்ளேயே இருக்கிற விஷயம். அதில் போன செஷன்ல ஃபர்ஸ்ட் 3 பேராகிராஃப்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்றால், இதற்கு சப்ஜெக்டிவ் ஏஜ் என்று சொல்லக்கூடிய முந்தைய காலகட்டமான இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ், தனி மனிதனுடைய அந்த முன்னேற்றம், முக்கியத்துவம், அதை மாத்திரமே சுற்றி அமைந்துள்ள அந்த காலம். அதுல என்ன நடைபெற்றது? அந்த கிரிட்டிக்கல் ரீசன், இந்த அறிவு, எதையும் வெறும் துல்லியமாக பகுத்தறியும் அறிவு மேலோங்கி செயல்பட்டது. இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இந்த புத்த மதம் வெறும் மரபுகளில் பின்னால் மறைந்துள்ள அந்த உண்மையை வெளிக்கொண்டுவதற்காக அந்த புத்த மதம் அதன் காரணமாக தோன்றிய எழுச்சி இந்தியாவில் ஏற்பட்டது. ஆனால் இந்தியாவில் என்ன நடைபெற்றது என்றால், இந்த ஒரு சகிப்புத்தன்மை இருந்தது. இத்தகைய இயக்கங்களில் ஒரு சகிப்புத்தன்மை இருந்தது. ஒரு அழிவு தன்மை காணப்படவில்லை. ஒரு மிதவாதம் மேலோங்கி இருந்ததால் அந்த மரபு சார்ந்த அமைப்பு என்பது முற்றிலுமாக மறையவில்லை. அதனுடைய செல்வாக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. இந்த மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அதன் மூலமாக வந்த ஒரு செல்வாக்கின் காரணமாகத்தான் இந்த கிழக்கத்திய நாடுகளில் அந்த தனிமனிதனை ஒட்டி அமைந்துள்ள அந்த பகுத்தறிவுவாத அறிவு சார்ந்த இயக்கங்கள் மேலும் அங்கு ஒரு வலுவாக காலூன்ற ஆரம்பித்தன. இருந்தாலும் இது எல்லாமே ஒரு பகுத்தறிவை ஒட்டிய வாழ்வினுடைய வசதிக்கு ஏற்ப தனிப்பட்ட மனிதனை சார்ந்து மட்டுமே அமைந்தன இதனுடைய செல்வாக்குகள். ஆகையால் அனைத்தையுமே என்ன செய்தன, ஒரு பொது கண்ணோட்டத்தில் அனைத்தையுமே பார்ப்பது என்கின்ற ஒரு
ஒரு அணுகுமுறை காணப்பட்டது. அனைத்துமே ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது என்கின்ற ஒரு புதிய அணுகுமுறை ஏற்பட்டது. கிழக்கத்திய நாடுகள் கிழக்கத்திய நாடுகள் எந்த விஷயங்களை தாமாகவே முன்வந்து செய்யவில்லையோ, அவை மேற்கத்திய நாடுகளினுடைய செல்வாக்கின் காரணமாக இங்கு அவைகள் வேரூன்றுவதற்கான ஒரு அறிகுறிகள் இங்கு காணப்பட்டது. இந்த இந்த தனிமனிதனை ஒட்டிய அந்த காலம் என்பது அனைத்தையுமே, அதாவது எண்ணங்கள், மரபுகள், அவைகளினுடைய அடிப்படைகள் அனைத்தையுமே அவைகள் ஒரு கேள்விகளுக்கு உட்படுத்தின. எதையுமே அவர்கள் எதையுமே அந்த அந்த தனி மனிதனை சார்ந்த அந்த காலகட்டம் என்பது ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அனைத்தையுமே ஒரு புரட்சிகரமான ஒரு மறுசீரமைப்பு காணப்பட்டது. மதம், தத்துவம், விஞ்ஞானம், கலை, இதெல்லாமே ஒரு புரட்சிகரமான மறுசீரமைப்பு காணப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த மறுசீரமைப்பு எல்லாமே ஒரு தனிமனிதனுடைய ஒரு அறிவு, அதன் மூலமாக கிடைக்கும் ஒரு வெளிச்சத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. பின்பு அது பிரபஞ்சத்தினுடைய அவன் சார்ந்துள்ள இந்த இந்த உலகம், அதனுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் அனைத்துமே நடைபெற்றது. இந்த மதம், தத்துவம், விஞ்ஞானம், கலை, அதில் மாறக்கூடிய அந்த மறுசீரமைப்பு, முதலில் தனிமனிதனை அடிப்படையாக கொண்டும், பின்பு அவன் சார்ந்துள்ள உலகத்தை அடிப்படையாக கொண்டும் இவைகள் எல்லாம் இந்த மறுசீரமைப்பு அமைக்கப்பட்டன. இதில் என்ன தனிமனிதன் உணர்ந்து கொண்டான் என்றால், ஒரு பிரபஞ்ச ரீதியான ஒரு உண்மை, ஒரு விதி, அதனுடைய வழிகாட்டுதலின் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய விதியோ, தனக்கு எது உண்மை என்று தோன்றுகின்றதோ அதன்படியோ அவனால் செயல்பட முடியாது என்பதை அவன் கண்டுகொண்டான். அவனுக்கு எது உண்மை என்று தெரிகின்றதோ, அவனுக்கு எது சரியான ஒரு விதி என்று செயல்படுகின்றதோ, அதை பிரபஞ்சத்தினுடைய உண்மை, பிரபஞ்சத்தினுடைய விதி, அவைகளை கண்டறிந்து அவைகளுடன் அவன் சரி செய்த பின்புதான் தன்னுடைய சொந்த விதியையும், தனக்கு எது உண்மை என்று படுகின்றதோ அதையும் அவன் செயல்படுத்த முடிந்தது. ஏனென்றால் அவன் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றான். அவனுடைய வாழ்வு என்பது இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி, பிரபஞ்சத்தில் இருந்து அவனுடைய வாழ்வு என்பது தருவிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆகையினால் அவனுடைய வாழ்வினுடைய விதியும் சரி, அதனுடைய உண்மையும் சரி, எதனால் தீர்மானிக்கப்படுகின்றது என்றால், அந்த பிரபஞ்சத்தினுடைய விதியும் வாழ்வினாலேயும் அது தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகையினால் அவன் அவனுடைய எல்லாமே ஒரு புதிய கண்ணோட்டம், இந்த உலகத்தை குறித்த ஒரு புதிய பார்வை, இவை எல்லாமே இதன் அடிப்படையில் தான் அமைந்தன. பிரபஞ்சத்தினுடைய விதி என்ன, பிரபஞ்சத்தினுடைய அவன் சார்ந்துள்ள உலகம், அதனுடைய விதி என்ன, அதனுடைய உண்மை என்ன என்பதன் அடிப்படையில் தான் அவனுடைய பார்வையும், அவனுடைய அறிவும், உலகம் குறித்த அவனுடைய அறிவும் அமைந்தன.
இது எதை நோக்கி செல்கின்றது என்பதை பகவான் பேராகிராஃப் 4, 5, 6 இது எவ்வாறு இந்த சப்ஜெக்டிவ் ஏஜ் என்பதை என்கின்ற அந்த காலகட்டத்தை நோக்கி மனிதனை அழைத்து சென்றது என்பது குறித்து விளக்குகின்றார். நம்ம இந்த பேராகிராஃப் 4க்கு உள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 3, The Coming of the Subjective Age, Paragraph 4. In Europe and in modern times, this has taken the form of a clear and potent physical science. It has proceeded by the discovery of the laws of the physical universe and the economic and sociological conditions of human life as determined by the physical being of man, his environment, his evolutionary history, his physical and vital, his individual and collective need. But after a time, it must become apparent that the knowledge of the physical world is not the whole of knowledge. It must appear that man is a mental as well as a physical and vital being, and even much more essentially mental than physical or vital. Thank you, sir. Thank Can you. I read, sir? Yes, please. Salient points. In Europe and in modern times, the new view and knowledge of the world has taken the form of physical science. The laws of the physical universe were discovered. The economic and sociological conditions of human life were determined by the physical being of man and his environment, his individual and collective need. After a time, it must become apparent that man is more essentially mental than physical or vital. Thank you, sir. Thank you. இந்த வாழ்வினுடைய விதி, வாழ்வினுடைய அந்த உண்மை, இதை இந்த உலகத்திற்கு எது பொதுவாக ஒரு விதி இருக்கின்றதோ, உண்மை இருக்கின்றதோ, அதன் அடிப்படையில் ஒட்டி அமைத்துக் கொள்வது என்கின்ற அந்த ஒரு புதிய சிந்தனை ஐரோப்பாவிலும் தற்கால தற்காலத்திய சமுதாயங்களிலும் காணப்படுகின்றது. இந்த சிந்தனை எதை ஒட்டி அமைந்தது என்றால், இந்த பிசிக்கல் சயின்ஸ், விஞ்ஞானம். ஏனென்றால் விஞ்ஞானம் என்பது பொதுவானது. விஞ்ஞானத்தினுடைய விதிகள் என்பது உலகம் பொதுவிற்கும் பொதுவான ஒரு விதி. ஆகையினால் இதன் அடிப்படையில் அமைந்தது. முதலில் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதிகள், லாஸ் ஆஃப் த பிசிக்கல் யூனிவர்ஸ், அதை கண்டறிவது. அதே போல மனிதனுடைய பொருளாதார சமுதாய அமைப்புகள், அவனுடைய வாழ்வினுடைய சமுதாயம் மற்றும் பொருளாதார அமைப்புகள், அது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றது என்றால், மனிதனுடைய புறவாழ்வு, அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, அவனுடைய பரிணாம வளர்ச்சி, அவனுடைய உடல் பிராணமய மற்றும் தனிப்பட்ட மற்றும் அவன் சார்ந்துள்ள சமுதாயத்தினுடைய மொத்த தேவை, இதன் அடிப்படையில் தான் எல்லாமே அமைக்கப்பட்டது. இதுதான் ஆரம்ப காலகட்டமாக எல்லாமே இந்த பிசிக்கல் லாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், அதனுடைய விதிகள், அதன் அடிப்படை ஒரு பொருளாதார மற்றும் சமுதாய
வாழ்வு நிலைகள் மனிதனுக்கு அமைக்கப்பட்டன. இது எல்லா சமுதாயத்திலுமே பார்க்கின்றோம். எல்லாமே இறுதியாக எதை ஒரு அடிப்படையாக கொண்டு அமைகின்றன என்றால், ஒரு மனிதனுக்கு நல்ல வசதி வேணும். பொருளாதாரத்தில் அவன் வசதியாக இருக்க வேண்டும். அதே போல சமுதாயத்துல அவனுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி, எல்லாமே நல்ல வாய்ப்புகளை வழங்குவது, இதெல்லாம் அமையணும். இந்த நோக்கத்தில் தான் ஆரம்பத்தில் அமைந்தது. பின்பு என்ன நடைபெற்றது என்றால், வெறும் புற விஷயங்கள் குறித்த அந்த ஞானம், நாலேஜ் ஆஃப் த பிசிக்கல் வேர்ல்ட், இது ஒரு முழுமையான ஞானம் அல்ல என்கின்ற உண்மை தெரிய வந்தது. ஏனென்றால் மனிதன் என்பவன் வெறும் புறத்தில் மாத்திரம் வாழ்பவன் அல்ல. அவனுக்கு எப்படி அவனுடைய புற வாழ்வு, அவனுடைய பிராணமயத்தை சார்ந்த வாழ்வு என்பது முக்கியமான அங்கங்களாக செயல்படுகின்றதோ, அதே போல அவனுடைய மனம் சார்ந்த வாழ்வு என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டனர். ஸோ மனிதன் என்பவன் மோர் எசென்ஷியலி மென்டல் தேன் பிசிக்கல் அண்ட் வைட்டல். ஸோ பேசிக்கலா இந்த மூவ்மெண்ட் இப்படி நடக்குது. வெறும் பிசிக்கல்லே இருந்தது. மெல்ல 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 மனிதனுடைய மனம் சார்ந்த அமைப்புகள், அதில்தான் மனிதன் என்பவன் அதனுடைய ஒரு மனிதன் என்பவனுடைய செயல்பாடு என்பது அவனுடைய மனதை ஒட்டிதான் மனதை ஒட்டிய செயல்பாடுதான் அங்கு மேலோங்கி காணப்படுகின்றது என்கின்ற உண்மை புலப்பட்டது. வெறும் மனிதன் என்பவன் வெறும் தன்னுடைய புறத் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மாத்திரம் வாழ்பவன் அல்ல. அவனுடைய மனம் ஒரு ஆழமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதனுடைய தேவைகள் மிகவும் அவனுடைய எல்லா செயல்பாடுகளிலும் மனிதனுடைய தேவைகள் என்பது மேலோங்கி காணப்படுகின்றது என்கின்ற உண்மை புறப்பட்டது. பகவான் விளக்குகின்றார், எப்படி மனிதன் இந்த வெறும் அறிவு சார்ந்த விஷயங்கள், மெட்டீரியல் லைஃப்ல இருந்து எப்படி நம்ம இன்வர்டா போகிறோம், மனிதன் என்பவன் செல்கின்றான் என்பதை விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். Even though his psychology is strongly affected and limited by his physical being and environment, it is not at its roots determined by them, but constantly reacts, subtly determines their action, affects even their new shaping by the force of his psychological demand on life. His economic state and social institutions are themselves governed by his psychological demand on the possibilities, circumstances, tendencies created by the relation between the mind and soul of humanity and its life and body. Therefore, to find the truth of things and the law of his being in relation to that truth, he must go deeper and fathom the subjective secret of himself and things, as well as their objective forms and surroundings. Thank you. Sir? Yes, madam. Thank Yes, you, please. sir. Salient points. Man's psychology is not at its roots determined by his environment, limited by it, but it certainly determines the action of his physical being and life. His economic state and social institutions are themselves governed by his psychological demand on the possibilities created by the relation between his mind and soul and his life and body. To find the law of his being in relation to the truth of things, he must go deeper and find out the subjective secret of himself as well as their objective forms and surroundings. Thank you, sir. Thank you. Thank you. ஒரு மனிதனுடைய உளவியல்
செயல்பாடு என்பது நிச்சயமாக அவன் சார்ந்துள்ள அந்த சமுதாயம், சார்ந்துள்ள அந்த சூழ்நிலை இதனால் பாதிக்கப்படுகின்றது என்பது உண்மைதான். ஆனால் அதனுடைய செயல்பாடுகளினுடைய மூலத்துல பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய உளவியல் ரீதியான செயல்பாட்டினுடைய மூலம், அந்த மூலத்தில் பார்த்தோம் என்றால், புறத்தினுடைய செல்வாக்கினால் அது செயல்படுவதில்லை என்பது புரிய வருகின்றது. ரூட்ஸ்ல மேலோட்டமா பார்த்தாதான் அப்படி தெரியுது. நம்மளுடைய சூழ்நிலை, நம்முடைய சைக்காலஜி, உளவியல் ரீதியாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பது மேலோட்டமாக தெரிகின்றது. ஆழமாக பார்த்தா என்ன புரிகின்றது என்றால், அதனுடைய மூலத்தில் ரூட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உளவியல் செயல்பாடு என்பது புற சூழ்நிலையினால் தீர்மானிக்கப்படுவதில்லை என்கின்ற உண்மை புரிகின்றது. உண்மை என்னவென்றால், நம்முடைய உளவியல் ரீதியான சிந்தனைகள் தான், இந்த உளவியல் ரீதியான அமைப்பு, சைக்காலஜி, அதுதான் என்ன செய்கின்றது, புறத்தில் செயல்படுகின்றது, நுண்ணியமாக செயல்படுகின்றது. சட்லி டிட்டர்மின்ஸ் தர் ஆக்ஷன், செயல்பாடுகளை தீர்மானிக்கின்றது. அதே போல புறத்தில் செயல்படும் சக்திகளையும் அது வடிவமைக்கின்றது. தன்னுடைய ஒரு மனிதனுடைய வாழ்வில் உளவியல் ரீதியான தேவைக்கேற்ப புறத்தில் செயல்படும் சக்திகளை அது வடிவமைக்கின்றது. இதை நம்ம லைஃப் டிவைன்ல பார்த்திருக்கோம். எப்படி ஒரு மனிதனுக்கு அந்த ஏன்னா மனிதன் என்பவன் இஸ் கான்சியஸ்னஸ் மனிதன்கிட்ட நிறைய இருக்கும் மற்ற அமைப்புகளை விட. அதனால ஒரு மனிதனுடைய அந்த எஸ்பெஷலி ஒரு மனிதன் ஆழமான அந்த தளத்திலிருந்து செயல்படும் பொழுது, இன்னர் பீயிங், சப்லிமினல் செல்ஃப், அதிலிருந்து செயல்படும் பொழுது அவனால் புறத்தில் உள்ள சக்திகளை அவனால் ஆளுமை செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே தான் பகவான் இங்க கூறுகின்றார். அதே போல ஒரு மனிதனுடைய புறத்தில் காணப்படும் பொருளாதார நிலை, சமுதாய அமைப்புகள் எல்லாமே எதனால் தீர்மானிக்கப்படுகின்றன என்றால், அவனுடைய உளவியல் ரீதியான தேவை. உளவியல் ரீதியான தேவை, ஒரு மனிதனுக்கு உளவியல் ரீதியான தேவைகள் இருக்கின்றது. எது குறித்த தேவைகள் இருக்கின்றது? அவனுடைய உளவியல் ரீதியான தேவைகள் எவை சம்பந்தப்பட்டு இருக்கின்றன என்றால், அவனிடம் உள்ள சாத்தியக்கூறுகள், அவனிடம் எவையெல்லாம் சாத்தியக்கூறுகளாக பாசிபிலிட்டிஸாக இருக்கின்றதோ அதை வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற உளவியல் ரீதியான அந்த ஒரு தேவை. அதே போல சூழ்நிலைகள், இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய சாத்தியக்கூறுகள், சூழ்நிலைகள் எல்லாமே எப்படி உருவாக்கப்படுகின்றன என்று பகவான் இங்கு விவரிக்கின்றார் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயுமே பார்த்தோம் என்றால் மனம் என்கின்ற அமைப்பும் இருக்கின்றது, ஆன்மன் என்கின்ற அமைப்பும் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மனம் என்கின்ற அமைப்பும் ஆன்மன் என்கின்ற அமைப்பும் அவனுடைய புறவாழ்வு மற்றும் அவனுடைய உடல், இவைகளுக்கு இடையில இந்த ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மனுக்கும் மனதிற்கும், ஆன்மனும் மனமும் ஒரு புறம், மறுபுறம் அவனுடைய வாழ்வு, அவனுடைய உடல், இவை இரண்டுக்கும் இடையில என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு உறவு இருக்கின்றது. என்னுடைய வாழ்வு, என்னுடைய புறத்தினுடைய செயல்படும் என்னுடைய உடல் அமைப்பு, அதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய மனம், ஆன்மன், இவை இரண்டிற்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவின் காரணமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், என்னுள்ளேயே நிறைய சாத்தியக்கூறுகளை நான் காண்கின்றேன். என்னுள்ளேயே நான் புதிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை காண்கின்றேன். புதிய மாற்றங்கள், அவைகளை உண்டாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நான் காண்கின்றேன். இதெல்லாமே என்ன செய்கின்றது? உளவியல் ரீதியாக செயல்படுகின்றது. இந்த 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 இந்த
உறவு என்பது உளவியல் ரீதியாக செயல்பட்டு என்ன நடைபெறுகின்றது என்றால், அவன் ஒரு மனிதனுடைய புறவாழ்வு பொருளாதாரம் சம்பந்தமாகவும் சமுதாய ரீதியான அமைப்பை அதுதான் வழி நடத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெறும் மனிதனுடைய ஒரு வெளியில் இருக்கக்கூடிய அவனுடைய பொருளாதார அமைப்பும் சரி, அதே போல அவனுடைய சமுதாய அமைப்புகளும் சரி, வெறும் அவனுடைய புறவாழ்வு அதனால் மாத்திரமே தீர்மானிக்கப்படுவதில்லை. உளவியல் ரீதியான செயல்பாடுகள் ஒரு மனிதனுடைய உளவியல் ரீதியான செயல்பாடுகளினால்தான் இத்தகைய புற அம்சங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் இந்த சப்ஜெக்டிவ் ஏஜ், அகத்தில் இருந்து செயல்படுதல் என்கின்ற அந்த சப்ஜெக்டிவ் ஏஜ் என்பதற்கான ஒரு முதல் காலகட்டமாக தோன்றுகின்றது. ஆகையினால் மனிதன் என்ன செய்கின்றான்? தான் மேலோட்டமாக செயல்படாமல் உண்மையை கண்டறிய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் அவன் தனக்குள்ளே ஆழமாக செல்கின்றான். He wants to go deeper and fathom the subjective secret of himself. அவனுக்குள்ள அகத்தில் இருக்கக்கூடிய மறைந்துள்ள அந்த விஷயங்களை அவன் கண்டறிய முயல்கின்றான். வெறும் புறத்திலே இல்லாம புற விஷயங்களையும் அவன் கண்டுகொள்ள விரும்புகின்றான். புற விஷயங்கள், அப்ஜெக்டிவ் ஃபார்ம்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ், அதையும் அவன் அறிந்து கொள்ள விரும்புகின்றான். அது மாத்திரம் இல்லாமல் அதனுடன் நிற்காமல் அவன் தன்னுடைய அகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆழமாக உள் சென்று அறிந்து கொள்ள அவன் முயலுகின்றான். சோ இந்த ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது மனித சமுதாயத்தில் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அகத்தினுள் செல்வது, இதுதான் இதனுடைய தீம். புறத்திலே மாத்திரம் இல்லாம அகத்தினுள் செல்வது, இந்த மாற்றம் நடைபெறுகின்றது அப்படிங்கிற. அடுத்தது போகலாம். Paragraph 5. This he may attempt to do for a time by the power of the critical and analytic reason, which has already carried him so far, but not for very long. For in his study of himself and the world, he cannot but come face to face with the soul in himself and the soul in the world, and find it to be an entity so profound, so complex, so full of hidden secrets and powers, that his intellectual reason betrays itself as an insufficient light and a fumbling seeker. It is successfully analytical only of superficialities and of what lies just behind the superficies. The need of a deeper knowledge must then turn him to the discovery of new powers and means within himself. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. Man may attempt to find the subjective secret of himself by the power of his critical reason, which has helped him so far, but not for very long. In his study of himself, he finds the soul to be an entity so profound, full of hidden secrets and powers, that his intellectual reason proves itself to be an insufficient light. The need of a deeper knowledge leads him to the discovery of new powers and means within himself. Thank you, sir. Thank you. மனிதன் இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் பீரியட்ல எதை ஒட்டி அவன் வாழ பழகி உள்ளான் என்றால் அவனுடைய அந்த கிரிட்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசன், அதுதான் அவனுக்கு கை கொடுத்தது அந்த காலகட்டத்துல. ஆனா அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அது உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் அது அவனுக்கு உதவிகரமாக இல்லை. என்ன காரணம் என்றால், ஒரு மனிதன் தனக்குள்ளேயே சென்று தன்னையே ஆழமாக பார்க்கும் பொழுது தனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மன் அதை அவன்
நேரடியாக சந்திக்கும் பொழுது அது மாத்திரம் இல்ல, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மன், இந்த பிரபஞ்சத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மன், த சோல் இன் ஹிம்செல்ஃப் அண்ட் த சோல் இன் த வேர்ல்ட். எதை அவன் உணர்கின்றான் என்றால், அந்த ஆன்மன் என்பது மிகவும் ஒரு ஆழமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. காம்ப்ளெக்ஸ், அது ஒரு எளிதாக புரிந்து கொள்ள கூடிய விஷயமாக இல்ல. ஃபுல் ஆஃப் ஹிடன் சீக்ரெட்ஸ், நிறைய மறைந்துள்ள அந்த உண்மைகளையும் சக்திகளையும் தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே தன்னுடைய அறிவை கொண்டு ஒரு போதுமான வெளிச்சத்தை அவனால் இந்த அம்சத்திற்குள் அவனால் காண முடிவதில்லை. ஆன்மன் என்கின்ற அந்த இடத்தில் அவன் பிரவேசிக்கும் பொழுது அவனுடைய அறிவு என்பதனுடைய வெளிச்சம் போதுமானதாக இல்லை. இட் இஸ் இன்சஃபிஷியன்ட் லைட் அண்ட் அ ஃபம்பிளிங் சீக்கர். தட்டு தடுமாறு தான் அவனால் அறிவை கொண்டு அந்த இடத்துல உள்ளே செல்ல முடிகின்றது. அறிவு என்பது அங்க இட் பிகம்ஸ் அன் இன்சஃபிஷியன்ட் லைட். போதுமான அளவு வெளிச்சத்தை உடையதாக அவனுடைய அறிவு அங்கு அந்த செயல்படுவதில்லை. அவனுடைய ஆன்ம தேடுதல்ல அவனுடைய அறிவு என்பது ஒரு போதுமான வெளிச்சத்தை கொண்டு செயல்படும் அமைப்பாக காணப்படுவது இல்லை. அது அறிவு என்பது ஒரு மேம்போக்கான விஷயங்கள். அதை மாத்திரம் அவனால பகுத்தறிவதற்குத்தான் அறிவு என்பது செயல்படுகின்றது. மேம்போக்கான மேற்புறத்தில் காணப்படும் அமைப்பு விஷயங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிவதில் அது அவனுக்கு உதவிகரமாக இல்லை. ஆகையினால் ஒரு ஆழமான ஒரு அறிவு அவனுக்கு தேவைப்படுகின்றது. தன்னுடைய ஆன்மனை கண்டறிவதற்கு ஒரு மனிதனுக்கு ஆழமான அறிவு என்பது தேவைப்படுகின்றது. இந்த ஆழமான அறிவை கண்டறியும் முயற்சி என்பது அவனை ஒரு புதிய சக்திகள், புதிய வழிகள் என்பதை தனக்குள்ளே அவன் கண்டறிவதற்கான ஒரு அவசியத்தை அவனுக்கு உணர்த்துகின்றான். ஸோ த சப்ஜெக்டிவ் ஏஜ் எப்படி ஒரு தனி மனிதனுக்குள் உருவாகுகின்றது என்பதை பகவான் விளக்குகின்றார் இந்த பேராகிராஃப்ல. அடுத்தது பார்க்கலாம். He finds that he can only know himself entirely by becoming actively self-conscious and not merely self-critical, by more and more living in his soul and acting out of it rather than floundering on surfaces, by putting himself into conscious harmony with that which lies behind his superficial mentality and psychology, and by enlightening his reason and making dynamic his action through this deeper light and power to which he thus opens. In this process, the rationalistic ideal begins to subject itself to the ideal of intuitional knowledge and a deeper self-awareness. The utilitarian standard gives way to the aspiration towards self-consciousness and self-realization. The rule of living according to manifest laws of physical nature is replaced by the effort towards living according to the veiled law and will and power active in the life of the world and in the inner and outer life of humanity. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, sir. Salient points. Man finds that he can only know himself entirely by becoming self-conscious and by more and more living in his soul and by putting himself into conscious harmony with that which lies behind his superficial mentality and psychology. He can only achieve this by making dynamic his action through this deeper light and power to which he thus opens. In this process, the rationalistic ideal begins to subject itself to the ideal of intuitional knowledge.
Utilitarian motive gives place to self-realization. The rule of living begins to be directed by the law and will and power in the inner and outer life of humanity instead of the laws of physical nature. Thank you, sir. ஓகே, எப்படி மாறுது? வெளியிலேருந்து உள்ளேருந்து வெளியே, வெளியிலேருந்து எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை தீர்மானிப்பதற்கு பதிலாக அது எப்படி வந்து அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து இந்த சப்ஜெக்டிவ் ஏஜனுடைய முக்கியமான விஷயம். அகம் வந்து புறத்தை வந்து தீர்மானிக்கின்றது. மனிதன் எதை உணர்ந்து கொள்கின்றான் என்றால் தன்னுணர்வு, செல்ஃப் கான்சியஸ். மேலும் மேலும் அந்த தன்னுணர்வை அவன் அடைவதன் மூலம்தான் அவன் தன்னைத்தானே அறிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்கின்றான். வெறும் தன்னை ஒரு கூறு அறிவினால் மாத்திரம் பார்க்காமல், நாட் மியர்லி செல்ஃப் கிரிட்டிக்கல், தன்னைத்தானே வெறும் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்பதன் மூலம் செயல்படாமல், மோர் அண்ட் மோர் லிவிங் இன் இஸ் சோல், மேலும் மேலும் தன்னுடைய ஆன்மனின் வாழ்வது, ஆன்மனின் வாழ்ந்து கொண்டு அதிலிருந்து அவன் செயல்படுவது, ஆக்டிங் அவுட் ஆஃப் இட், ராதர் தேன் ஃபிளவுண்டரிங் ஆன் சர்ஃபேசஸ். வெறும் மேற்புறத்திலிருந்து செயல்படாமல் தன்னுடைய ஆன்மனிலிருந்து வாழ்வது. இதைத்தான் பகவான் கூறுகின்றார். இன்னர் பீயிங்லேருந்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறார். தன்னை தனக்குள் ஆழமாக இருக்கும் அந்த ஆன்மனுடன் ஒரு ஒத்திசைவுடன் அமைத்துக் கொள்வது. By putting himself into conscious harmony with that which lies behind his superficial mentality and psychology. அப்புறம் and by enlightening his reason and making dynamic his action through his deeper light and power to which he thus opens. இதன் மூலமாக தன்னுடைய ஆன்மனில் இருந்து ஒருவன் செயல்படும் பொழுது அவனுடைய அறிவும் என்ன எவ்வாறு மாறுகின்றது என்றால், அவனுடைய அறிவு வந்து ஒரு அரைகுறை வெளிச்சத்தில் செயல்படாமல் ஒரு புதிய ஒளியில் செயல்பட ஆரம்பிக்கின்றது. அது ஒரு என்லைட்டன்ட் ரீசனா இருக்கு. ஒரு ஹாஃப் பிளைண்ட் ரீசனாக இல்லாமல் இட் பிகம்ஸ் an enlightened reason. எப்போ அப்படின்னா, ஒரு மனிதன் ஆன்மனில் இருந்து செயல்படும் பொழுது. அதே போல அவனுடைய புறத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வந்து இந்த ஆழத்தில் இருக்கும் அந்த ஒளி, அதனுடைய சக்தி, அவைகளுக்கு திறவாக இருக்கின்றன. புறத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிக்கின்றன என்றால், அவனுடைய அகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆழமான டீப்பர் லைட் அண்ட் பவர், அதற்கு அவன் திறவாக இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிக்கின்றன. ஆகையினால மனிதன் என்பவன் புறத்தில் இருந்து செயல்படாமல் அகத்தில் இருந்து செயல்பட ஆரம்பிக்கின்றான். அதுதான் இங்க இந்த முக்கியமான ஒரு திருப்பம். இந்த இடத்துல வந்து எது வந்து மனிதனுக்கு வந்து இது நாள் வரைக்கும் வழிகாட்டுதலாக இருந்தது என்றால், அவனுடைய ரேஷனலிஸ்டிக் ஐடியல், தனிப்பட்ட இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ்ல அவனுடைய ரேஷனலிஸ்டிக் ஐடியல், அதுதான் வந்து ஒரு வழிகாட்டும் ஒரு லட்சியமாக இருந்தது. அது தன்னை இந்த மாறுதலுக்கு உட்படுத்திக் கொள்கின்றது. எந்த மாறுதலுக்கு உட்படுத்திக் கொள்கின்றது? டு த ஐடியல் ஆஃப் இன்ட்யூஷனல் நாலேஜ். ரேஷனலிஸ்டிக் நாலேஜுக்கு பகுத்தறிவுக்கு பதிலாக அந்த நுண்ணறிவு, இன்ட்யூஷனல் நாலேஜ், அதற்கு தன்னை இணக்கமாக வைத்து மாற்றிக்கொள்கின்றது அப்படிங்கிறார் பகவான். The rationalistic ideal begins to subject itself to the ideal of intuitional knowledge. So, intuitional knowledge இங்க செயல்பட ஆரம்பிச்சிருது. அறிவு என்பதனுடைய செயல்படுவதற்கு பதிலாக intuitional knowledge இங்க செயல்பட ஆரம்பிக்கின்றது. Under deeper self-awareness. அதே போல வெறும் யூட்டிலிட்டேரியன் ஸ்டாண்டர்ட், வெறும் மனிதனுக்கு வந்து அவனுடைய வசதி, அவனுடைய தேவை, இதன் அடிப்படையில் அவனுடைய வாழ்வு என்பது செயல்பட்டு கொண்டு இருந்தது.
அதன் அடிப்படையில் இல்லாமல் அதன் அடிப்படையில் செயல்படாமல் இப்பொழுது எப்படி செயல்பட ஆரம்பிக்கின்றது என்றால், அந்த தன்னுடைய உணர்வு நிலையை அடைய வேண்டும், எட்ட வேண்டும் என்கின்ற அவனுடைய பேரார்வம் அதை ஒட்டி செயல்பட ஆரம்பித்தது. ஆஸ்பிரேஷன் டுவர்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். தனக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்மையை அவன் ஆண்மனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த பேரார்வம். எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய என்னுடைய தேவைகள் யூட்டிலிட்டேரியன், வெறும் பிராக்டிக்கலா எனக்கு இது தேவை அது தேவை என்பதற்கு செயல்படுவதற்கு பதிலாக என்னுடைய ஆண்மனினுடைய தேவை என்ன, அது குறித்த என்னுடைய ஆஸ்பிரேஷன், அதன் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிச்சது. வெறும் புற உலகினுடைய விதிகள், பிசிக்கல் லாஸ் ஆஃப் த பிசிக்கல் நேச்சர், அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்வு அமையாமல், என்னுடைய வாழ்வு எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால், அந்த அனைத்திற்கும் பின்னால் மறைந்து ஆழத்திலிருந்து செயல்படும் அந்த விதி, இந்த ஆன்மனினுடைய விதி, ஆன்மனினுடைய சங்கல்பம், ஆன்மனினுடைய சக்தி, வெயில்டு லா அண்ட் வில் அண்ட் பவர் அப்படிங்கிறார் பகவான். இதன் அடிப்படையில் என்னுடைய புறவாழ்வு அமைக்கப்படுகின்றது. The rule of living according to the manifest laws of physical nature is replaced by the effort towards living according to the veiled law and will and power active in the life of world and in the inner and outer life of humanity. மனித சமுதாயத்தினுடைய புறவாழ்வும் சரி அகவாழ்வும் சரி இதன் அடிப்படையில் தான் அமைக்கப்படுகின்றது. ஸோ பகவான் ரொம்ப அழகாக விளக்குகின்றார், எப்படி ஒரு மனிதனுடைய சப்ஜெக்டிவ் ஏஜ்ல மனிதனுடைய வாழ்வு என்பது எப்படி அகத்தை ஒட்டி அமையும் அப்படிங்கிறார். இது எதற்கு முன்னோடியாக இருக்கின்றது என்றால், பகவான் கூறுவது போல எல்லாமே எவல்யூஷனரி ப்ராசஸ். எவல்யூஷன்ல இப்பொழுது மனிதன் என்பவன் மனம் என்கின்ற அமைப்பை ஒட்டி செயல்படும், அறிவை ஒட்டி செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்கின்றான். இதிலேயே என்ன நடைபெறுகின்றது என்றால், இப்ப எல்லா விதமான ஆன்மீக இயக்கங்கள் உலகெங்கிலும் தோன்றுகின்றன. உலகெங்கிலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆன்மீகம் என்பது அது குறித்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ அதுதான் சப்ஜெக்டிவ் ஏஜினுடைய ஒரு முன்னோடி அப்படிங்கிறார். அடுத்தது பார்க்கலாம். Paragraph 6. All these tendencies, though in a crude, initial and ill-developed form, are manifest now in the world and are growing from day to day with a significant rapidity. And their emergence and greater dominance means the transaction from the rationalistic and utilitarian period of human development, which individualism has created, to a greater subjective age of society. The change began by a rapid turning of the current of thought into large and profound movements, contradictory of the old intellectual standards, a swift breaking of the old tables. The materialism of the 19th century gave place first to a novel and profound vitalism, which has taken various forms, from Nietzsche's theory of the will to be and will to power as the root and law of life, to the new pluralistic and pragmatic philosophy, which is pluralistic because it has its eye fixed on life rather than on the soul, and pragmatic because it seeks to interpret being in the terms of force and action rather than of light and knowledge. Thank you, sir. சார் படிக்கிறீங்களா? படிங்க மேடம். All these tendencies, though in an ill-developed form, are growing day to day with a significant rapidity in the world. Their greater dominance means the transition from the rationalistic and utilitarian period of individualism to a greater subjective age of society.
The chants began to express itself through profound movements contradictory of the old intellectual standards and breaking of the old tables. The materialism of the 19th century gave place to profound vitalism, which focused on the life activities rather than on the soul and interpreted being in terms of force and action than of light and knowledge. Thank you, sir. Thank you. இந்த டெண்டன்சிஸ் வந்து இந்த சப்ஜெக்டிவ் ஏஜினுடைய டெண்டன்சி வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூடாக தான் இருந்தது அப்படிங்கிற வெல் டெவலப்டா இல்லை. இப்போ காலப்போக்கில் எப்படின்னா அது எப்படின்னா நாளடைவில் வந்து அது வந்து வேகமாக வளர்ச்சி அடைகின்றது அப்படிங்கிறார் பகவான். இந்த இந்த மாற்றம் எப்படி வருது அப்படின்னா மனிதனுடைய சமுதாயத்தின் வளர்ச்சி வந்து வெறும் ரேஷனலிசம் பகுத்தறிவை ஒட்டி செயல்படுதல், யூட்டிலிட்டேரியன் பீரியட் வெறும் அவனுடைய வாழ்வினுடைய தேவைகள், புற தேவைகள் அவைகளை ஒட்டி செயல்படுவது என்பதற்கு பதிலாக, ஏன்னா இந்த செயல்பாடுகள் தான் இண்டிவிஜுவலிசம், ஏஜ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் அதுல வந்து மேலோங்கி இருந்தது. இதற்கு பதிலாக இந்த சப்ஜெக்டிவ் ஏஜ் வந்து மோர் அண்ட் மோர் இந்த காலகட்டத்தில் செயல்பட ஆரம்பிச்சது. மனிதன் வந்து வெறும் பகுத்தறிவை ஒட்டி செயல்படாமல் தன்னுடைய வாழ்வினுடைய தேவைகள் என்கின்ற ரீதியில் மாத்திரம் செயல்படாமல் அவன் அதிலிருந்து விடுபட்டு வேறொரு ஆழமான விஷயத்தை நோக்கி செயல்படும் நிலைதான் இந்த கிரேட்டர் சப்ஜெக்டிவ் ஏஜ் என்பது. இதுல என்ன நடைபெற்றது என்றால், எப்படி இதனுடைய ஆரம்பம் தோன்றியது என்றால், இந்த ஏற்கனவே வழக்கத்தில் உள்ள அறிவு சார்ந்த அளவீடுகள், ஓல்டு இன்டெலெக்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் வந்து இதற்கு எதிராக இந்த இயக்கங்கள்லாம் தோன்றின. அதில் அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே வழக்கத்தில் உள்ள அந்த ஓல்டு இன்டெலெக்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதற்கு எதிரான இயக்கங்களாக இவைகள் எல்லாமே தோன்றின. பழைய அமைப்புகளை எல்லாம் அதிலிருந்து உடைத்து கொண்டு வருவதாகத்தான் இந்த அமைப்புகள், இந்த புதிய எழுச்சி என்பது தோன்றியது. 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட சமுதாய கட்டமைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை, அவைகளிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பது என்கின்ற ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் இந்த ஐரோப்பாவில் தோன்றின. நீச்ச அப்படிங்கிற அந்த ஜெர்மன் பிலாசபர், அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ஐரோப்பாவில் வந்து ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அதுல வந்து என்ன அந்த அவருடைய பிலாசபில என்ன கூறப்பட்டது என்றால், ஒரு தனி மனிதனுடைய விருப்பம் அதற்கு வந்து முக்கியத்துவம் தர வேண்டும். வெறும் அவன் சமுதாயத்தினுடைய விதிகள் என்கின்ற அமைப்பில் கட்டுண்டு இராமல், ஒரு தனி மனிதனுடைய அந்த சங்கல்பம் என்பதற்கான ஒரு அழுத்தம் வந்து அவருடைய தத்துவ சித்தாந்தங்களில் காணப்பட்டது. இதெல்லாம் வந்து ஐரோப்பாவில் வந்து ரொம்ப மேலோங்கி 19ஆம் நூற்றாண்டில் மேலோங்கி வந்தது. இதுக்கப்புறம் என்ன நடைபெற்றது என்றால், சமுதாயத்துல வந்து அனைத்து பிரிவினரையும் சார்ந்த ஒரு சமுதாயம் அமைதல் என்பது புளூரலிஸ்டிக் சொசைட்டி. ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ஷன்ஸ், அது மாத்திரம் இல்லாம புளூரலிஸ்டிக்கா இருப்பது, எல்லா சமுதாயத்தினுடைய எல்லா அமைப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை வழிநடத்துவது என்கின்ற ஒரு 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 இயக்கம்.
அதே போல பிராக்மேட்டிக் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு நான் வாழ்வில் எது வாழ்வினுடைய அடிப்படை தேவைகளுக்கு எது தேவையோ அதை மாத்திரம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது. அதனால என்ன நடைபெற்றது என்றால், பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த சேஞ்ச் எப்படின்னா, இந்த சேஞ்ச் ஆரம்பத்துல பழைய அறிவு சார்ந்த அளவீடுகளை தகர்க்கும் வண்ணம் ஏற்படும் புதிய சிந்தனைகள் தோன்ற ஆரம்பித்தன. அதன் மூலம் இந்த மாற்றங்கள் நடைபெற்றன. நம்பர் 1. இரண்டாவது, இந்த 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மெட்டீரியலிசம், வெறும் பொருளியல் ரீதியான வாழ்வு என்பது மாறி என்ன நடைபெற்றது என்றால், வாழ்வினுடைய செயல்பாடுகள் அதற்கு முக்கியத்துவம் தருவது, ஆன்மனுடைய செயல்பாடுகள் அதற்கு முக்கியத்துவம் தருவதற்கு பதிலாக வாழ்வினுடைய இயக்கங்கள் அதற்கு முக்கியத்துவம் தருவது, இந்த ரீதியில் அந்த மாற்றம் ஏற்பட்டது. அங்கு எதற்கு வாழ்வினுடைய இயக்கங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில் காணப்பட்டன என்றால், வெறும் புறத்தில் செயல்படும் சக்திகள், செயல்பாடுகள், இவைகள்தான் அங்கு முக்கியத்துவம் இவைகளுக்குத்தான் அங்கு முக்கியத்துவம் தரப்பட்டன. உள்ளிருந்து செயல்படும் ஒரு ஒளி, ஒரு ஞானம் என்பதற்கு பதிலாக புறத்தில் இருந்து செயல்படும் அந்த சக்தி செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டன. அதாவது இது பகவான் ஒரு ஸ்டேஜ். இதெல்லாம் இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ்ல இருந்து எப்படி மாறுகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். முதல்ல இன்டெலெக்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதெல்லாம் அளவீடுகள் எல்லாம் முதல்ல தகர்க்கப்பட்டன. இரண்டாவது, அந்த தனி மனிதனுடைய அந்த வாழ்வு, அதை நோக்கி செயல்படுதல், ப்ரொஃபவுண்ட் வைட்டலிசம், என்ன தனி மனிதனுடைய வாழ்விற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பது, அவனுடைய வாழ்வினுடைய புற நடவடிக்கைகள் அதற்கு முக்கியத்துவம் தருவது, அவனுடைய ஆன்மனுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் தருவது பதிலாக புற வாழ்வினுடைய நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் தருவது, இதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. ஆனா இதுல இருந்து அடுத்தது மாறுகின்றது, சப்ஜெக்டிவ் ஏஜுக்கு மாறுகின்றது. எப்படி மாறுகின்றது என்பதை பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம். These tendencies of thought, which had until yesterday a profound influence on the life and thought of Europe prior to the outbreak of the Great War, especially in France and Germany, were not a mere superficial recoil from intellectualism to life and action. Although in their application by lesser minds, they often assumed that aspect. They were an attempt to read profoundly and live by the life soul of the universe, and tended to be deeply psychological and subjective in their method. From behind them, arising in the void created by the discrediting of the old rationalistic intellectualism, there had begun to arise a new institutionalism. Intuitionalism. A new intuitionalism. Not yet clearly aware of its own drive and nature, which seeks through the forms and powers of life for that which is behind life, and sometimes even lays as at uncertain hands on the sealed doors of the spirit. Thank you, sir. Thank you. Yes, madam. Salient points. These tendencies of thought, which had a profound influence on the life and thought of Europe, were an attempt to live by the life soul of the universe. They tended to be deeply psychological and subjective in their method. A new intuitionalism
had begun to arise in the void created by the discard of the old rationalistic intellectualism. It seeks through the forms and powers of life that which is hidden behind them. It tries to make entry through the sealed door of the spirit. Thank you, sir. Thank you. ஸோ நம்ம எப்படி இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜில் எப்படி சேஞ்சஸ் வந்ததுன்னு பார்த்தோம். பழைய அறிவு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் தகர்க்கப்பட்டன. அதே போல தனி மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய புறவாழ்வினுடைய நடவடிக்கைகள் அதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டன. அவனுடைய ஆண்மனினுடைய செயல்பாடுகளுக்கு பதிலாக புறவாழ்வினுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டன. இது இந்த 19th செஞ்சுரியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மெட்டீரியலிசம் மேலோங்கிய காலகட்டத்தில் இவ்வாறு காணப்பட்டது. ஆனா இது நெடுநாளைக்கு இதனுடைய செல்வாக்கு நெடுநாளைக்கு நீடித்து நிற்கவில்லை அப்படிங்கிறார். இது ஐரோப்பாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெண்டன்சிஸ் அந்த முதல் உலக போர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ப்ரொஃபவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இத்தகைய டெண்டன்சிஸ் இவைகளுக்கு இத்தகைய சிந்தனைகளுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது, எஸ்பெஷலி இன் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி அப்படிங்கிறார். இது பகவான் என்ன கூறுகின்றார்? ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல பகவான் என்ன கூறுகின்றார்? The materialism of the 19th century gave place first to a novel and profound vitalism which has taken various forms from Nietzsche's theory of the will to be and will to power as a root and law of life, to the new pluralistic and pragmatic philosophy, which is pluralistic because it has its eye fixed on life rather than on the soul, and pragmatic because it seeks to interpret being in terms of force and action rather than of light and knowledge. So இது ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட். எல்லாமே ப்ராக்டிக்கலா பார்க்குறாங்க. சோல் ஆண்மனின் அடிப்படையில் பார்க்காம ப்ராக்டிக்கலா ப்ளூரலிஸ்டிக் நம்பர் 1 ப்ளூரலிஸ்டிக்கா இருந்தது. சமுதாயத்தினுடைய அனைத்து அமைப்புகளையும் ஒரு அதனுடைய அமைப்புகளினுடைய நலன்களையும் கருதி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. இரண்டாவது பிராக்மேட்டிக், வாழ்வினுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் தருவது. ஆண்மனினுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் தருவது போலாக வாழ்வினுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் தருவது என்கின்ற நிலை 19ஆம் நூற்றாண்டுல ஆரம்பத்தில் இருந்தது. பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த டெண்டன்சிஸ் முதல் உலக போர் ஆரம்பிக்கின்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல ரொம்ப மேலோங்கி காணப்பட்டது அப்படிங்கிறார். ஆனால் நம்ம பார்த்தோமே முதல்ல அந்த எஸ்டாப்ளிஷ்ட் இன்டெலெக்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை தகர்த்தெறிவது என்கின்ற ஒரு இயக்கம் காணப்பட்டது என்பதை பார்த்தோம். அந்த இயக்கம் நம்ம மேலோட்டமா அதை பார்க்க கூடாது அப்படிங்கிறார். அதற்கு பின்னாலே வேறொரு ஆழமான உண்மை இருக்கின்றது அப்படிங்கிறார். அதாவது இந்த இயக்கங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேர் நாட் அ மியர் சூப்பர்ஃபிஷியல் ரீகாயில் ஃப்ரம் இன்டெலெக்சுவலிசம் டு லைஃப் அண்ட் ஆக்ஷன். வெறும் இந்த அறிவு சார்ந்த அமைப்பிலிருந்து வாழ்வினுடைய செயல்பாடுகளை நோக்கி வாழ்வு அமைய வேண்டும் என்கின்ற ரீதியில் மாத்திரம் அமையவில்லை அப்படிங்கிறார். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது மனதினுடைய ஒரு மேலோட்டமான செயல் பார்வையில பார்க்கும் பொழுது அவ்வாறு தென்படுகின்றது. ஆனா அதற்கு பின்னால ஒரு ஆழமான உண்மை இருக்கின்றது அப்படிங்கிறார். அது என்ன ஆழமான உண்மை அப்படின்னா, இது எல்லா இயக்கமுமே பார்த்தோம் அப்படின்னா பரிணாம வளர்ச்சியில இதற்கு பின்னாலே ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். They were an attempt to read profoundly and live by the life soul of the universe அப்படிங்கிறார். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதற்கு பின்னால அதோடைய மோட்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா to read profoundly and live by the life soul of the universe. இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்வு, அதற்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன்,
அதை வந்து ஆழமாக கண்டறிந்து அதன்படி வாழ்வு அமைய வேண்டும் என்கின்ற முயற்சியினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இவைகள் எல்லாம் காணப்படுகின்றன. ஆழத்துல பார்த்தா இதுதான் மோட்டிவ் அப்படிங்கிறார். அப்புறம் இதெல்லாம் இந்த இயக்கங்கள் எல்லாம் நம்ம மேம்போக்கா பார்த்தா இது வந்து வெறும் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு, லைஃப் ஓரியன்டா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து ஆழத்துல பார்க்கும் பொழுது they are deeply psychological அப்படிங்கிறார் அண்ட் சப்ஜெக்டிவ் இன் த மெத்தட். இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா tended to be deeply psychological and subjective in their method அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா இந்த இயக்கங்களுக்கு பின்னாடி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 நம்ம பழைய அந்த ரேஷனலிஸ்டிக் இன்டெலெக்சுவலிசம் அதை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டோம். அப்புறப்படுத்தின இடத்துல ஒரு வேக்குவம் இருக்கு. ஏன்னா இந்த ஓல்டு ரேஷனலிஸ்டிக் இன்டெலெக்சுவலிசம் அதை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வாய்டு இருக்கு. அந்த வாய்ட்ல என்ன தோன்றுகின்றது அப்படின்னா இந்த நியூ இன்ட்யூஷனலிசம் அப்படிங்கிறார். இதுதான் பகவான் கூறுகின்றார். இன்ட்யூஷன்ல செயல்படுவதுதான் வந்து மனிதனுடைய கான்சியஸ்னஸ்னுடைய growthனுடைய அடையாளம் அப்படிங்கிறார். ஃபியூச்சர் மேன் வந்து எப்படி செயல்படுவான் என்றால் he will act only purely on intuitions. வெறும் அறிவினால் மாத்திரம் அவன் செயல்பட மாட்டான். he will act more on intuitions. பிகாஸ் அவனுடைய மனதினுடைய உயர்தளங்களில் இருந்து செயல்பட ஆரம்பித்து விடுவான். இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ஏஜினுடைய அடையாளங்கள் அப்படிங்கிறார். From behind them, arising in the void created by the discrediting of the old rationalistic intellectualism, there had begun to arise a new intuitionalism அப்படிங்கிறார். ஸோ எல்லாமே வந்து உள்ளுணர்வை சார்ந்து செயல்படுவது. Not yet clearly aware of its own drive and nature. அது ஆனா ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கிளாரிட்டி இல்லை. அதுக்கு நாட் எட் கிளியர்லி அவேர் ஆஃப் இட்ஸ் ஓன், என்ன நோக்கத்திற்காக செயல்படுகின்றோம், அதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறதுக்கான ஆரம்பத்துல கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இது வந்து ஆரம்ப காலகட்டமாக இருக்கின்றது. ஆனால் ஆரம்ப காலகட்டமாக இருந்தாலும் அது எதை நாடி விழைகின்றது அப்படின்னா which seeks through the forms and powers of life. வாழ்வில் காணப்படக்கூடிய அந்த தோற்றங்கள், சக்திகள், அதன் மூலமாக அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை அது கண்டறிய முயல்கின்றது. which seeks through the forms and powers of life for that which is behind life and sometimes even lays as at uncertain hands on the sealed doors of the spirit. அதாவது எப்படி செயல்பாடு அமைகின்றது என்றால், இந்த நியூ இன்ட்யூஷனலிசம் எப்படி செயல்படுகின்றது என்றால், வாழ்வில் மேம்போக்கா காணப்படக்கூடிய வடிவங்கள், சக்திகள், அதனுடைய செயல்பாடுகளுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு. ஏன்னா எல்லாமே மேற்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா வெறும் பிசிக்கல் இதாக தான் பார்க்குறோம். ஆனா அது பின்னாடி வந்து ஏதோ ஒரு சக்தியினுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்குறோம். there is something which is acting behind all superficially action. அதை கண்டறிவதில், அதை நாடுவதில் இந்த முயற்சி அமைகின்றது அப்படிங்கிறார். A new intuitionalism, not yet clearly aware of its own drive and nature, which seeks through the forms and powers of life for that which is behind life. எது அதுக்கு பின்னாடி இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது. வெறும் சூப்பர்ஃபிஷியல் தங்கி விடவில்லை. அது மாத்திரம் இல்ல, அது அந்த லெவலில் நின்று விடுவது இல்லை. அது ஆன்மனினுடைய கதவுகளை, மூடியுள்ள ஆன்மனினுடைய கதவுகளையும் அது திறக்க முயற்சிக்கின்றது அப்படிங்கிறார். சம்டைம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஏஜ் வரும் அப்படிங்கிறார் பகவான். ஸ்பிரிச்சுவல் ஏஜ் வரத்துக்கான அறிகுறி தான் அப்படிங்கிறார். சம்டைம்ஸ் ஈவன் லேஸ் as at uncertain hands on the sealed doors of the spirit. இப்போ வந்து as of now சீல்டா தான் இருக்கு. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளினுடைய அந்த 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 ஆன்மனுடைய கதவுகள் பார்த்தோம் அப்படின்னா மூடி இருக்கு. அதை திறக்க முயற்சிகள் இந்த எல்லாமே நடைபெறுகின்றன அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து கம்மிங் ஆஃப் த சப்ஜெக்டிவ் ஏஜ். சப்ஜெக்டிவ் ஏஜ்ல லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பேஸ்ட் ஆன் த ஸ்பிரிட், பேஸ்ட் ஆன் த சோல்.
அதுதான் சப்ஜெக்டிவ் ஏஜ். இந்த முயற்சி இப்போ வந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறாரு. இதற்கான அறிகுறிகள் வந்து எல்லா இடத்துலையுமே தோன்றுகின்ற உலகம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா உள்ள போய் பார்க்கறது, அந்த டேர்னிங் இன்வர்ட் அப்படிங்கிற மூவ்மெண்ட் வந்து நடைபெறுகின்றது. அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ இந்த நூற்றாண்டிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த யோகா குறித்த ஒரு விழிப்புணர்வு தோன்றி. யோகான்னு அப்படின்னா இங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஹத யோகா, அந்த யோகிக் சாதனா, அந்த ஆசனாஸ், அது குறித்த ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் தோன்றி இருக்கு. இவ எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இங்க இப்போ மேற்கத்திய நாடுகள், இங்க இங்கிலாந்து போன்ற நாடுகள், இங்க எல்லாம் பார்த்தோன்னா எல்லா ஊர்லயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. யோகா எப்படி ஜிம் இருக்கோ அதே போல ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அந்த யோகா சொல்லித்தரவங்க இருக்கிறாங்க. இங்க சொல்லித்தராங்க, எல்லாரும் யோகா கத்துக்கிறாங்க. யோகா கத்துக்கிறது வந்து நோ டவுட் இட் இஸ் ஒன்லி பிகினிங். ஏன்னா இட் டீல்ஸ் வித் ஒன்லி ஆசனாஸ், அப்புறம் பிராணாயாமா. இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆரம்பம். எப்படி ஆரம்பம்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த யோகாசனாவும் சரி, பிராணாயாமம் சரி, மனிதனுடைய அந்த சட்டில் பாடி அதனுடன் தான் தொடர்பு கொள்ள செய்கின்றன. அதை வந்து எல்லோருமே இதன் மூலமாக அறிந்து கொள்கின்றனர். இது வந்து வெறும் பிசிக்கல் பாடி மாத்திரம் இல்ல, உள்ள இருக்கக்கூடிய அந்த சட்டில் பாடியில தான் பிராணாயாமா அப்புறம் இந்த ஆசனாஸ் எல்லாமே ஒவ்வொரு சக்கராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ பிகினிங். இந்த முயற்சியில் இறங்குபவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய நின்று விட மாட்டார்கள். இதற்கும் உள்ள போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப் தோன்றும். மெடிடேஷன், டீப் கான்டம்ப்ளேஷன், இதெல்லாம் வந்து இப்ப நிறைய எல்லாருக்கும் வந்து தெரியும். மெடிடேஷன் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப எல்லாருக்கும் தெரியும் வாட் இஸ் மெடிடேஷன் அப்படின்னா. எவ்ரிபடி நோஸ். கோயிங் இன்வர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. சப்ஜெக்டிவ் ஏஜ் தோன்றுவதற்கான, வளர்கின்றது என்பதற்கான அறிகுறி. இதைத்தான் பகவான் 100 ஆண்டுகளுக்கு முன்னரேயே நமக்கு எல்லாம் இந்த கருத்துக்கள் மூலமாக தெரிவித்துள்ளார். வேற ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21, 22 நினைக்கிறேன் உலக வேர்ல்டு யோகா டே அப்படின்னு கண்டக்ட் பண்றோம். உலகம் முழுவதும் கண்டக்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ஏஜ் அதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அறிகுறிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேறு கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷன்.